ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு 20ல் பொதுத்தமிழிலிருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சொல்லியிருந்தோம் ரிவிஷனில் இதுதான் லாஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ இனி வரப்போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது வந்து பொதுத்தமிழ் மற்றும் பொதறிவு. சரிங்களா? தமிழ் மற்றும் பொதறிவு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து நீ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மண்டேலேருந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இனி வந்து ஃபுல் டெஸ்ட் ஜிஎஸ் சேர்ந்து தான் நீங்கள் கலந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மேக்ஸ் டெஸ்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனி வரப்போகிற டெஸ்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம் மண்டேலேருந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கு கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் டேர்ம் வைஸ் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், அதே மாதிரி ஜிஎஸ்ல எல்லா டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் காம்போ ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ் தான். சரிங்களா? எவ்வளவு? வெறும் 399 ருபீஸில் உங்களுக்கு டோட்டலாக பொது அறிவு பொது தமிழ் எல்லாமே சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி இடையில நான் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். 100 கேள்வியில் வந்து நீங்கள் எத்தனை டெஸ்ட் வந்து கரெக்டாக எத்தனை மார்க்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்திருக்கீங்க கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், சரியான தொடரை காண்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டைப்பில் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது வந்து அலைன்மெண்ட் மாற்றி சொற்கள் கொடுத்து கரெக்டான சொற்றொடரை ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 20வது டெஸ்ட்டு தான். இதுக்கு முன்னாடி 19 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே டெஸ்ட்டு ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் அவங்களோட கண்டுபிடிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொறுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுதல். அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னக்சி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரான் அவர்கள் வந்து தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வணிகம். கரெக்டாக? ஆன்சர் வந்து 1, 3, 4, 2 தான் சரி. அலெக்சாண்டர் பெயின் ஃபஸ்ட்டு குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னக்சி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரான் அவர்கள் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் அவர்கள் இணைய வணிகம். ஆன்சர் 1, 3, 4, 2 தான் சரியான ஆன்சர். இது வந்து ரொம்ப முக்கியம், பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. மூணாவது கேள்வி, கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை. ஆப்ஷன் சி, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். நாலாவது கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? ஸோ ஐம்பெரும் காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவட்பா. ஆப்ஷன் ஏ, அகவட்பாவால் அமைந்தது. ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக. தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டவர்கள் மற்றும் இடங்கள். சரிங்களா? எந்தெந்த இடத்துல வந்து தூக்கிலிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட் 8லேயும் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வரும், நோட் பண்ணிக்கோங்க. புலித்தேவர் வந்து சம்மட்டிபுரம். கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாறு, சரிதான். தீரன் சின்னமலை அவர் சங்ககிரி கோட்டை. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம். கரெக்டுங்களா? புலித்தேவர் வந்து சம்மட்டிபுரம், கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாறு, தீரன் சின்னமலை அவர்கள் வந்து சங்ககிரி கோட்டை, சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 2, 4, 1. 3, 2, 4, 1 தான் சரியான ஆன்சர். இதெல்லாம் வந்து யூனிட் 8லேயும் கேட்பாங்க கொஷின்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஆறாவது கேள்வி, சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யார்? சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர்? ஆன்சர் காமராஜர். ஆப்ஷன் சி, காமராஜர் அவர்கள். ஏழாவது கேள்வி வந்து பாருங்க, விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார் அவர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க.
எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இதை வந்து யூனிட் 8ல் கேட்பாங்க. ஹண்டர் குழு வந்து 1882, கோத்தாரி கல்விக்குழு 1964 வரும், சாரதா சட்டம் 1929, பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளி வந்து 1848. கரெக்டு தான், சரிங்களா? ஸோ ஹண்டர் குழு 1882, கோத்தாரி கல்விக்குழு 1964, சாரதா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1929, பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளி 1844. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 1, 2, 4 தான் ஆன்சர். 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 9வது கேள்வி, பின்வருவனவற்றுள் நீலாம்பிகை அம்மையார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பின்வருவனவற்றுள் நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் எழுதின நூல்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த கவிஞர்கள் ஆகட்டும், தலைவர்களாகட்டும், அவங்களோட நூல்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன நூல் அவங்க எழுதியிருக்காங்கன்னா, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், வடசொல் தமிழ் அகர வரிசை. ஸோ இது 3மே அவங்க எழுதின நூல் தான். ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், பரமாணு புராணம். ஸோ இது வந்து அவங்க எழுதாத நூல், சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 10வது கேள்வி வந்து பாருங்கள், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் அப்படிங்கிறது வந்து எவ்வகை தொடர்? இது பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு செய்தி தொடர். ஆப்ஷன் பி செய்தி தொடர். 11வது கேள்வி, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுபவை எவை? நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுபவை எவை? நான்கறி உள்ளது எது? ஸோ அதான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. நண்டு தும்பி. நண்டு தும்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நான்கறி உள்ளதுன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 6 அறிவு வந்து வகைப்படுத்தினாரಲ್ಲ, ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. 12வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. சொன்னோர். சொன்னோர் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? சொன்னோர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் பி வினையாளனையும் பெயர். 13வது கேள்வி, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான். ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். கரெக்டா? சிறுபஞ்ச மூலம்ங்கிறது வந்து அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 4, 1, 2 தான். 3, 4, 1, 2 தான் ஆன்சர். 14வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. புவ்வாது காய்க்கும் மற்றும் மலர்க்கைங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. புவ்வாது காய்க்கும் மற்றும் மலர்க்கையோட இலக்கண குறிப்பு பாருங்கள். ஆன்சர் எதிர்மறை வினையெச்ச மற்றும் உவமை தொகை. எதிர்மறை வினையெச்ச மற்றும் உவமை தொகை. 15வது கேள்வி, தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி. 16வது கேள்வி, திருவள்ளுவர் கருத்துப்படி ஒருவரின் பின்வரும் எக்குணங்களுள் ஒன்றானது மலையின் அளவை விட பெரியதாக கருதப்படுகிறது. திருவள்ளுவர் சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா ஒருவரோட எந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா மலையின் அளவை விட பெரியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் கேட்பாங்க கண்டிப்பாக கொஷின்ஸை. ஆன்சர் தன்னிலையில் இருந்து மாறாமல் அடங்கி வாழ்ந்தவர். தன்னிலையில் இருந்து மாறாமல் அடங்கி வாழ்ந்தவரோட இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த குணம் வந்து மலை அளவை விடவே பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 17வது கேள்வி, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்? ஆன்சர் சோழர்கள் காலம். ஆப்ஷன் பி சோழர்கள் காலம். 18வது கேள்வி, மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை அதாவது சுதை சிற்பங்கள் இருப்பதை டேஷ் நூலின் மூலம் அறிய முடிகிறது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருப்பதை எந்த நூல் மூலம் அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிமேகலை. ஆப்ஷன் சி மணிமேகலை தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 19வது கேள்வி, பொதுவர்கள் பொலி உரைப்போர் அடித்திடும் அப்படிங்கிற நிலப்பகுதி எது? பொதுவர்கள் பொலி உரைப்போர் அடித்திடும் அப்படிங்கிற நிலப்பகுதி எந்த நிலப்பகுதி? கரெக்டு தான், முல்லை. ஆப்ஷன் சி முல்லை. 20வது கேள்வி வந்து பாருங்கள், அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்பிலனம் தம் அப்படிங்கிற பாடலில் பழனம் அப்படிங்கிறதுக்கு
என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பலனம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அல்லல் பலனத்து அரங்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்பிலனம் இப்தம் அப்படிங்கிற பாடலில் பலனம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீர்மிக்க வயல். ஆப்ஷன் டி, நீர்மிக்க வயல். 21வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. சந்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபேமஸான சந்தைகள் எதுக்கு எந்தெந்த சந்தைகள் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காராமணி வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, தோவாலை பூச்சந்தை, மணப்பாறை மாட்டு சந்தை. கரெக்டாக? காராமணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, தோவாலை பூச்சந்தை, மணப்பாறை மாட்டு சந்தை. இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1 தான் சரி. 4, 3, 2, 1. 22 நச்சிலை வேல் கோதை நாடு, நல்யானை கிள்ளி நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள்னு கேட்டிருக்காங்க. நச்சிலை வேல் கோதை நாடு மற்றும் நல்யானை கிள்ளி நாடு அப்படிங்கிறது வந்து எந்தெந்த நாடை குறிக்கும்? ஆன்சர் சேரநாடு மற்றும் சோழநாடு. சேரநாடு மற்றும் சோழ நாட்டை குறிக்கும். 23 வந்து பாருங்கள், வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரேப்பின் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரேப்பின் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வாணிதாசன். ஆப்ஷன் சி, வாணிதாசன் அவர்கள். 24வது கேள்வி, இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? இந்தியாவிலேயே பழமையான மொழி வந்து தமிழ் மொழி தான் சொல்லிட்டாங்க. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை வந்து தமிழில் தான் கொடுக்கணும், தமிழில் தான் வந்து படைக்க வேண்டும்னு சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் பெரியார். ஆப்ஷன் டி, பெரியார். 25வது கேள்வி, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். ஆப்ஷன் டி, வள்ளிக்கண்ணன் அவர்கள். 26வது கேள்வி வந்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக. வாழ்க்கை போர் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன வரும்? ஆன்சர் உருவகம். ஆப்ஷன் ஏ, உருவகம். 27வது கேள்வி, 4ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1974 வந்து நடைபெற்ற இடம் எங்கின்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் உலகத்தமிழ் மாநாடு வந்து 1974 நடந்தது. நடைபெற்ற இடம் வந்து யாழ்ப்பாணம். ஆப்ஷன் ஏ, யாழ்ப்பாணம். ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். 28வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இலக்கண வகைகள். சரிங்களா, இலக்கண வகைகள். தொடை எத்தனை வகைப்படும்? தொடை வந்து 8 வகைப்படும். ஸோ என்னென்ன வகைகள் இருக்குது தொடை? ஸோ சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. தொடையில் வந்து என்ன மோனை தொடை இருக்குது, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, அந்தாதி, இரட்டை தொடை மற்றும் செந்தொடை. ஸோ மொத்தம் எத்தனை தொடைகள் இருக்குது? 8 வகைகள் இருக்குது தொடையில். கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், அடி வந்து எத்தனை வகைகள்? 5. அடி வந்து எத்தனை வகைகள் இருக்குது? 5. என்னென்ன? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. கரெக்டாக? அடிகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. கரெக்டாக? அடுத்து வந்து தலை வந்து எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். ஸோ தலைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என்ன? நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, அப்புறம் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஸோ எத்தனை வகை இருக்குது? மொத்தம் 7 வகைகள் இருக்குது. 4வது சீர் வந்து 4 வகை. சரிங்க, என்ன ஓரசை சீர், ஈரசை சீர், முச்சீர், 4 சீர். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 வகையான சீர்கள் இருக்குது. 4 சீர். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 4, 3, 2, 1 தான் சரி. 4, 3, 2, 1 தான் சரி. தொடை வந்து 8 வகைப்படும், அடி 5 வகைப்படும், தலை 7 வகைப்படும், சீர் 4 வகைப்படும். ஸோ வகைகள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 29 நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிப்பசிகளை பெருங்கை வேலம் அப்படிங்கிறது வந்து குறுந்தொகையில் இருக்குது. இப்பாடலில் பயின்று வரும் திணை எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் இந்த பாடல் வந்து குறுந்தொகையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வர பயின்று வரும் திணை வந்து எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க. நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவார் பிசி பசிகளைய பெருங்கை வேலம்ங்கிற பாடல் வரியில் வர திணை வந்து எந்த திணை? ஆன்சர் பாலை திணை. ஆப்ஷன் சி, பாலை திணை.
30வது கேள்வி வந்து பாருங்கள், மாந்தர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? மாந்தர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். 31வது கேள்வி, 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து இந்தியாவோட சார்பில் பங்கேற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். 32 தமிழ் பண்பாடு என்ற இதழ் தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் ஆன்சர் தனிநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ தனிநாயகம் பிள்ளை. 33 ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. 16 ஆகு பெயர் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பொறுத்துங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படிங்கிறது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ குடு. 2 கிலோ குடுங்கிறது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். 1/2 லிட்டர் வாங்கு. 1/2 லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் வெட்டினாங்கிறது நீட்டல் அளவை ஆகு பெயர். கரெக்டா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 3, 2, 4, 1. ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படிங்கிறது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ குடு அப்படிங்கிறது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். 1/2 லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ இலக்கண கேள்விகள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 34 வந்து பாருங்கள், குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே இங்கு வள்ளுவரால் வலியுறுத்தப்படும் நெறி வந்து எது? குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே அப்படிங்கிற பாடலில் வள்ளுவர் உணர்த்தப்படும் நெறி வந்து எந்த நெறின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலையாமை. ஆப்ஷன் பி நிலையாமை. 35 வந்து பாருங்கள், சரியானவற்றை காண்க. சரியானவற்றை காண்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார் தான். சரி, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான், கரெக்டு தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அவர்கள். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் வந்து முத்துலட்சுமி அவர்கள் தான். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் அவங்க தான். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். சரிங்களா? சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அவர்கள். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அவங்க தான். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் முத்துலட்சுமி அவர்கள் தான். இதுவும் சரிதான். 36வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆன்சர் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். 37 நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என எந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளனர்? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தோட உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லி எந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளனர்? ஆன்சர் பேரூர் சிவன் கோயில். ஆப்ஷன் பி பேரூர் சிவன் கோயில் உள்ள சிற்பங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. 38 உழுவார் உளத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து குரட்பாவில் பயின்று வரும் அணி எது? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படிங்கிற குரலில் வரும் பயின்று வரும் அணி வந்து எந்த அணின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியுது, ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 39வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் ஆன்சர் தில்லான். ஆப்ஷன் சி தில்லான் அவர்கள். 40வது கேள்வி, ஸோ இந்த பொறுத்துக்க வந்து உங்களுக்கான கொஷின் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸையும் வந்து நான் பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கொஷினை வந்து பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 41வது கேள்வி, முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுவது எது? முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுவது ஆன்சர் துணிவு. ஆப்ஷன் சி துணிவு. 42வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது வந்து பாறைகளை வந்து செதுக்கும் போது வளைகோடுகள் வந்து பயன்படுத்த முடியாதுங்கிறது தான் நேர்கோடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டனர். சரிதான்.
ஓலைகளில் வளைகோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் நேர்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். ஓலைகளில் வந்து வளைகோடுகளையும் புள்ளிகளையும் வந்து எழுதுவது கடினம் என்பதால் நேர்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். ஸோ இரண்டுமே சரிதான். ஆன்சர் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 43வது கேள்வி பாருங்கள். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி. கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதிங்கிற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 44வது கேள்வி வந்து பாருங்கள். வகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாதவை எவை? வகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வரும்? வா வரிசையில் வா வரும், வை வரும், வியும் வரும். ஸோ எது வராது? ஓ தான் வராது. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து இடம்பெறாதவை. 45 பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 8th தமிழில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்க. நாவின் இடை நடு அன்னத்தின் இடை சேர்வதால் வரும் எழுத்து எதுப்பா? நாவின் இடை மற்றும் நடு அன்னத்தின் இடை வருவது இச்சு, இஞ். ஓகேவா? நாவின் நுனி மற்றும் அன்னத்தின் நுனி. நாவின் நுனி மற்றும் அன்னத்தின் நுனி வருவது இட்டு, இன்னு. நாவின் நுனி மற்றும் மேல்வாய். நாவின் நுனி மற்றும் மேல்வாய் வந்து இற்று, இன்னு. இற்று, இன்னு. அடுத்து வந்து பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் பல்லடி. நாவின் நுனி மற்றும் மேல்வாய் பல்லடி வந்து இத்து, இந்து. இத்து, இந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 4, 3, 1, 2 தான் சரி. சரிங்களா? 4, 3, 1, 2 தான் சரி. 46வது கேள்வி. உறங்கியது. உறங்கியது இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் கேள்விகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? உறங்கியது அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் உறங்கு. ஆப்ஷன் பி உறங்கு. 47 வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியில் பிறக்கும் எழுத்து எது? வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியில் பிறக்கும் எழுத்து ஆன்சர் அக்கு. ஆப்ஷன் டி அக்கு. ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியில் பிறக்கும் எழுத்து. 48 அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அகர வரிசையில் எழுதுக. ஸோ அகர வரிசை வரிசையில் பாருங்கள். ஸோ இது இருக்குது. ஸோ இந்த 2, 3 வரும். ஸோ இது அடுத்து வந்து பாருங்கள். இங்கே முன்னாடி வந்துச்சு. ஸோ இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆரம் நீ உரைநடை ஐயம் ஓலைச்சுவடி ஔகாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி தானே சரி. ஆரம் நீ உரைநடை ஐயம் ஓலைச்சுவடி ஔகாரம். 49 சரியான சொற்றொடரை காண்க. சரியான சொற்றொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரியான சொற்றொடர். அது அலைன்மெண்ட் மாறி கொடுத்துருக்காங்க. கரெக்டான வாக்கியம் வந்து நம்ம அமைக்கணும். அதுதான் ஆன்சர். சரிங்களா? 50வது கேள்வி. காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் ஆள் அளப்பு. ஆப்ஷன் சி ஆள் அளப்பு. 51வது கேள்வி. கடல் ஓடா கால்வல் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி கேட்டிருக்காங்க. கடல் ஓடா கால்வல் அப்படிங்கிற பாடலில் குரலில் வர அணி வந்து எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. 52 தூண்டில் கதைகள். தூண்டில் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருப்பா? நம்ம நூலாசிரியர்கள் பார்த்தோம்ல. தூண்டில் கதைகள்ங்கிற ஆசிரியர் யார்? ஆன்சர் சுஜாதா. ஆப்ஷன் டி சுஜாதா. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து எத்தனை? 3 வகைகள். ஆப்ஷன் பி 3 வகைகள். 54 காங்கேய நாடு என்பது இவற்றில் எது வந்து சரியானது? காங்கேய நாடு அப்படி என்பது இவற்றில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்தாலே கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று தான் வந்து காங்கேயம். சரிங்களா? 55வது கேள்வி. மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கவிமணி அவர்கள். ஆப்ஷன் பி கவிமணி அவர்கள். 96 நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்? நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் ஆன்சர் திருவள்ளுவர். ஆப்ஷன் டி திருவள்ளுவர். 57 மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? ஆன்சர் 800 மில்லி லிட்டர். 800 மில்லி லிட்டர்.
58. துறவரவியல் என்பது திருக்குறளில் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது? துறவரவியலுங்கிறது வந்து திருக்குறளில் எப்பால் இடம்பெற்றுள்ளது? அறத்துப்பால். ஆப்ஷன் ஏ அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ளது. 59. காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள். 60வது கேள்வி, உலக இயற்கை வன பாதுகாப்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக இயற்கை வன பாதுகாப்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 28. ஆப்ஷன் பி ஜூலை 28. 61. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதனை நீட்சியாகவே உள்ளது? தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதனை நீட்சியாகவே உள்ளது? ஆன்சர் உணவின். ஆப்ஷன் சி உணவின். நான் 62 வந்து பாருங்கள் பொறுத்துக. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பால் பருகு, தண்ணீர் குடி, சோறு உண், முறுக்கு தின். கரெக்டா? பால் பருகு, தண்ணீர் குடி, சோறு உண், முறுக்கு தின். 3 சுழின்னு வரும். கரெக்டா? இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தானே சரி. கரெக்டாக? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 8th புத்தகத்தில் இருக்கிற ஒளி மரபுகள் எல்லாமே படிங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா? 63. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்ற எத்திராசலு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 64. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று கேட்டிருக்காங்க. படித்தான். ஆப்ஷன் ஏ படித்தான் அப்படிங்கிறத வந்து இறந்த கால வினைமுற்று. 65. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 66. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் வீரமாமுனிவர். ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். 67வது கேள்வி, தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். 68. இடையென மெய் எழுத்துக்கள் 6 டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றனர். இடையென மெய் எழுத்துக்கள் 6 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றனர்? ஆன்சர் கழுத்து. இடையில மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர். 69. சரியானவற்றை காண்க. பாருங்க. ஸோ இதில் எது சரிப்பா? சிப்பம் செதுக்கு, கூரை வெய். கரெக்டு தானே? பானை முடை வராது, பூ பறிங்கிறது வர, பூ கொய் அப்படிங்கிற வரும். சரிங்களா? ஸோ பானை முடைங்கிறது வராது. சரிங்களா? ஸோ என்ன வரும்? சிப்பம் செதுக்கு, கூரை வெய் மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் 3, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி மட்டும்தான் சரி. 70வது கேள்வி, மட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? மட்டு என்ற சொல்லின் பொருள் அளவு. ஆப்ஷன் பி அளவு. 71. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வட்டெழுத்துக்கள். ஆப்ஷன் பி வட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. இன்னும் ஒரு 25 கேள்வி தான். 72. விழலுக்கு இறைத்த நீர் போல என்பதற்கு சரியான பொருளை காண்க. விழலுக்கு இறைத்த நீர் போல என்பதற்கு சரியான உவமையால் விளக்கப்படும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பயனற்ற செயல். ஆப்ஷன் சி பயனற்ற செயல். 73. தருகின்றனர் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. தருகின்றனர்ங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? ஆன்சர் தா. ஆப்ஷன் டி தா. 74. இருதிணை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இருதிணைங்கிற சொல்லை பிரித்தா என்ன வரும்? ஆன்சர் 2 கூட்டல் திணை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 2 கூட்டல் திணை. 75. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது? ஆன்சர் அச்சுக்கலை. ஆப்ஷன் சி அச்சுக்கலை. 76. கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்த நூல்களில் ஒன்று எது? கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்த நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? ஆன்சர் உமர் கய்யாம் பாடல்கள். உமர் கய்யாம் பாடல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்த நூல்கள். 77.
நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல என்ற உவமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை காண்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல என்ற உவமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. 78 செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்துவது என்ன எச்சம்? செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்துவது என்ன எச்சம்? ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம், ஆப்ஷன் பி குறிப்பு பெயரெச்சம். 79 தர்ம உரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் எது? தர்ம உரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நீலகேசி, ஆப்ஷன் ஏ நீலகேசி. 80வது கேள்வி குறிப்பு வினையெச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினையெச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? ஆன்சர் காலத்தை. ரொம்ப ரொம்ப முக்கிய இலக்கண கேள்விகள் பார்க்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பு வினையெச்சம் வந்து எதனை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை. 81வது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்றால் புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன் அவர்கள். 82 உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல் ஆகும்? உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல் ஆகும்? ஆன்சர் பிணி. பிணிங்கிறது என்ன? நோய் இல்லாமல் வாழ்கிறது, சரிங்களா? பிணி. 83வது கேள்வி நாயனார் என அழைக்கப்படுபவர் யார்? நாயனார் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் திருவள்ளுவர், ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். கல்லாமை ஒழிக என்பது எவ்வகை தொடர்? கல்லாமை ஒழிக என்பது எவ்வகை தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். எவ்வகை தொடர்? ஆன்சர் விளைவு தொடர், ஆப்ஷன் சி விளைவு தொடர். 85 உலக இயற்கை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக இயற்கை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 16, ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 16. 86 வந்து பாருங்கள் சரியானதை காண்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தனர் என அறிகிறோம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வந்து வழக்கில் இருந்தனர் என அறிகிறோம். சரிதான். ஆதிச்சநல்லூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். ஸோ தவறு, சரிங்களா? ஸோ இது வந்து ஆதிச்சநல்லூர் கல்வெட்டு இதுக்கு வராது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை வந்து கோவில்களில் உள்ள கருங்கல் சுவரிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகின்றன. சரிதான், சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 1, 3 தான் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து 87 பின்வருவனவற்றில் வியங்கோல் வினைமுற்று அல்லாதது எது? பின்வருவனவற்றுள் வியங்கோல் வினைமுற்று அல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒளிக, செல்க, வாரல் இதெல்லாமே வரும். ஸோ எழுதுமீன் அப்படிங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று கிடையாது, சரிங்களா? ஸோ எது அல்லாதது? 2 மட்டும், ஆப்ஷன் பி தான் சரி, சரிங்களா? 2 மட்டும். 88 வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்தற்று இக்குறளில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. வழியின் நிலையாமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர் மெய்தற்றுங்கிற குறளில் வரும் அணி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அணி வருது பாருங்க. ஆன்சர் இல் பொருள் உவமையணி, ஆப்ஷன் டி இல் பொருள் உவமையணி. 89 மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்? ஆன்சர் வைப்பு, ஆப்ஷன் ஏ வைப்பு. 90வது கேள்வி வருமுன் காப்போம் என்பது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? வருமுன் காப்போம் என்ற சொல் வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் மலரும் மாலையும், ஆப்ஷன் டி மலரும் மாலையும். 91 கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் எதுப்பா? ஸோ நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை பற்றின பிடிஎஃப் நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம். நான் கிளாஸுமே நான் போயிருக்கு குரூப் 4 டைமில். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் தனித்தனியாக அவங்களோட மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், நூல்கள், புதினங்கள்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் வந்து எந்த ஊர்ப்பா? ஆன்சர் தேரூர், ஆப்ஷன் சி தேரூர். 92 தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார், ஆப்ஷன் பி தந்தை பெரியார். 93 செஞ்சோல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? செஞ்சோல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எது? ஆன்சர் ஓடை, ஆப்ஷன் சி ஓடை. 94 வந்து பாருங்கள் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஸோ எனக்கு வந்து 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், பொறுத்துக்க ஒன்று இது ஒன்று, சரிங்களா? தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். 95
மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர்? மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர்? ஆன்சர் பா. ஆப்ஷன் ஏ பால. 96 மனிதன் மொழியை நிலைபெற செய்ய எதை உருவாக்கினான்? மனிதன் மொழியை நிலைபெற செய்ய எதை உருவாக்கினான்? ஆன்சர் எழுத்து. ஆப்ஷன் ஏ எழுத்து. 97 வந்து பாருங்க, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். ஆப்ஷன் பி கல்லாதவர். 98 மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடு வயலில் புல்லை மேய்ந்ததுங்கிற தொடரில் வர்ற வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். வினைமுற்று எது? மேய்ந்தது. ஆப்ஷன் டி மேய்ந்தது தான் வந்து வினைமுற்று. 99 பொறுத்துக. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாவின் அடிப்பகுதி மற்றும் மேல்வாயின் அடிப்பகுதி. நாவின் அடிப்பகுதி மற்றும் மேல்வாயின் அடிப்பகுதி. அப்படிங்கிறது வந்து நாவின் நுனி மற்றும் மேல்வாய். நாவின் நுனி மற்றும் மேல்வாய். அப்படிங்கிறது வந்து நாவின் நுனி மற்றும் மேல்வாய். சரிங்களா? இற்று ரெண்டு ஒன்று தான். இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நாவின் நுனி மற்றும் மேல்வாய் பல்லடி. கரெக்டா? இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 3 4 1 2 சரி. 3 4 1 2 சரி. 100வது கேள்வியும் பொறுத்துக. வைப்புனைனா நிலப்பகுதி, வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழமை. சரிங்க, மாற்றி கொடுத்துருக்கு, நோட் பண்ணுங்க. பழமை கரெக்டா? வைப்புங்கிறது நிலப்பகுதி, வன்மொழிங்கிறது வளமிக்க பகுதி, இசை புகழ், தொல்லை அப்படிங்கிறது வந்து பழமை. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள். ஆன்சர் என்ன? 2 3 1 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஷின்ஸ் படிக்கலாம். 101 மரம் பாட வந்த மறவன் புதிய ஆரம் பாட வந்த அறிஞர் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? மரம் பாட வந்த மறவன் மற்றும் புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? புகழாரம் சூட்டியவர். ஆன்சர் பாரதிதாசன். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறங்கிறது இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதான் வந்து என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூட்டியவர் பாராட்டியவர் அப்படிங்கிறது 2 ஒன்று தான். யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதி யாரை? சரிங்களா? ஸோ நோட் பண்ணுங்கள். என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னா தான் பாரதியார் வருவார். சரிங்களா? என்று புகழாரம் சூட்டியவர் என்று பாராட்டியவர் அப்படிங்கும்போது பாரதிதாசன் அவர்கள் தான் வருவார். சரிங்களா? இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, அதுதான் இந்த கொஷின்ஸ் கொடுத்தேன். ஸோ லாஸ்ட் ஒன், செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடல் வரி இயற்றியவர் து. அரங்கன் அவர்கள். ஆப்ஷன் பி து. அரங்கன் அவர்கள். ஸோ இன்றைக்கி 2 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தங்காட்டி தான் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 பொறுத்துக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ 2க்கும் ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர்ஸு நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 102 கேள்வியில், சரிங்களா, 102 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட நம்ம ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் ப்ளஸ் GS ஸோ 2மே கலந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாளையிலேருந்து 2 or 3 வீக்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் தான் இருக்கும். இந்த 3 வீக்ஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.